ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது மகா சிவராத்திரி பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோவில் வந்து நாங்கள் திருவைக்காவூர் போயிருந்தோம்னு சொல்லியிருந்தோம். இந்த கோவிலை விட்டு கிளம்பவே எங்களுக்கு 3:30 மணி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் இந்த கோவில் பக்கத்தில் உள்ள திருப்பரமயம் சுவாச்சிநாதர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இந்த கோவிலில் வந்து அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. ஆனால் நாங்கள் கோவில் உள்ள போனோன்னே எங்களுக்கு அவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ். லட்சக்கணக்கான அகல் விளக்கு ஏற்றிருந்தாங்க. நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. கார்த்திகை தீபத்துக்கு எப்படி நம்ம வீட்டிலலாம் ஏற்றுவோம், அதே மாதிரி அவ்வளோ அகல் விளக்கு. ஆனா நாங்க போகும்போது பாதி விளக்கு தான் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அதுவே அவ்வளோ அழகா இருந்துச்சு. கோவில் பேக் சைட்ல நிறைய சின்ன பசங்க ஜாலியா மேல வாசிச்சுட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ஆசையா இருந்துச்சு. இங்க பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்குல்ல. ஓம் நம சிவாயா, அப்புறம் தேரு, நிறைய ஷேப்ஸ்ல எல்லாம் அகல் விளக்கு ஏத்திட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பார்க்க அழகா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கோவில்ல கோஷாலை கூட இருந்துச்சு. சிவன் கோயில்ல இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கோஷாலை பாக்குறேன். சிவராத்திரி ஸ்பெஷலா இந்த கோயில்ல நாடகம் போட்டிருந்தாங்க. 2 நாளா நாடகம் போட்டிருந்ததா சொல்லியிருந்தாங்க. என்ன நாடகம் அப்படின்னா, சிவன் வந்து சாட்சி சொல்ற மாதிரி நாடகம். அதனாலதான் இந்த கோவில் பேர் வந்து சாட்சிநாதரா. எங்க வீட்டு சார்லிய பாருங்க, எப்படி நாடகத்தை ஜாலியா பாத்துக்கிட்டு இருக்கான்னு. கரெக்டா இந்த நாடகம் முடியும் போது கடைசி கால பூஜை ஆரம்பிச்சாங்க. அந்த பூஜையில ஒரு ட்ரம்ஸ் அடிச்சாங்க. அந்த ட்ரம்ஸ் கேட்கும் போதே ஒரு மாதிரி வைபா இருந்துச்சு. 5:30 மணிக்கு பூஜை முடிஞ்சது, நாடகம் முடிஞ்சது.